ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இந்த ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸோட 5th and 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த சம்பவங்கள் தான். இது வரைக்கும் பார்த்ததுல அந்த ஸ்பைரல் பைண்டிங் நோட் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லெக்சரை தேடி கடைசியில அவங்க அம்மா கையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு கால் பண்ண அவனும் போய் அந்த லெக்சரை எடுத்துட்டு பரட்டி பரட்டி பாக்குறான். எல்லா சீக்ரெட்ஸும் இருக்கு. அதை பார்த்த உடனே அவனோட முகமே மாறுது. என்னப்பா இதை பார்த்த உடனே அவன் முகம் மாறுது, இது அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரானதா, தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லம்மா இதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இந்த லெக்சர் வந்ததையே மறந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அங்கேயே நான் அதை எடுத்துக்கிட்டு போற சமயத்துல இந்த பக்கம் சிஞ்சியோட ஆட்கள் இந்த டைரியை தேடி வந்துட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல இந்த பாட்டிமா காயலாங்கடைக்கெல்லாம் பேப்பரை போட்டுட்டு மீதி கொஞ்சம் பேப்பரை எடுத்துட்டு வரலான்னு திரும்பவும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு பாட்டிமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அதுல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் கலைச்சு போறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் இங்க எடுக்க போறது இல்லடா, இதை எடுத்துட்டு போய் காயலாங்கடையில போட போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்கும் போது ஃபுல்லா தேடிட்டு இருந்தவன் இதான் ஃபர்ஸ்ட் போடுறீங்களா பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா அதுக்கு முன்னாடி ஒரு லாட் போட்டேன், இது மிச்ச மீதி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப எந்த காயலாங்கடையில போட்டாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிறான். அதே சமயத்துல ஹீரோ போறத கவனிச்சுட்டு இவன் கையில தான் அந்த டைரி இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன்ல அவனையே ஃபாலோ பண்றான். ஹீரோ அந்த சமயத்துல தான் சீஃப் ஜட்ஜ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கால் பண்ணிருப்பாரு, என்னால அதை வெள்ளிக்கிழமை தான் பண்ண முடியும்ன்ற ரிப்ளையை கொடுத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணிருக்கான். அந்த மேடம் ஒரு கேஃபிடீரியால உட்காந்து தெஃப்ட் கேஸை பத்தி கூகுள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் நடந்து போகும்போது யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்களே அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறான். கார்ல ஏறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அடியாள் இவன் கிட்ட சண்டை போட இப்படியே அந்த சண்டை நீண்டு போகுது. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்திருக்கான். இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த திருடன்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்களும் சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் சிஞ்சி கிட்ட அசாசின், சார் நான் அவனை துரத்திட்டு போனேன், அவன் எஸ்கேப் ஆயிட்டான், ஆனா அவன் ஒரு காயலாங்கடையில இருந்து தான் அந்த லெக்சர் எடுத்திருக்கான், அந்த காயலாங்கடை அவங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட பிக்சரை கேட்கிறாரு. அவனும் அனுப்பி வைக்கிறான். அதை பார்த்துட்டு ஒரு காயலாங்கடையில இருந்து சம்பாதிக்கிற காசுல ஜட்ஜ் ஆயிருக்கானா, பெரிய விஷயம் தான், பயங்கர கிளவர் அவன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் கேஃபிடீரியால உட்காந்துக்கிட்டு கொல்ல போன சம்பவத்தை எங்க அப்பா மேல புகழ்த்தி இருக்கானுங்க, இந்த போலீஸ்காரவங்க செக்யூரிட்டி தான் பிடிப்பாங்க, ஏன் எங்க அப்பாவை இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல ஹீரோவுக்கு கால் பண்ணும்போது அவனும் கரெக்டான சமயத்துல அந்த கேஃபிடீரியாவுக்கு வந்த உடனே அதை பார்த்துட்டு என்ன கையில ஸ்பைரல் பைண்டிங்னு வாங்கி பாக்குறான். அதுல டாக்டர் லீயோட பொய்யான அறிக்கை இருக்கு. அந்த அறிக்கை எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, மிலிட்டரியில சில பேரை வேலையில இருந்து தூக்கிட்டு இவங்க ஆட்களை அங்க வைக்கிறதுக்காக ஒரு பொய்யான டயக்னோசிஸ் ரெடி பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த அரசியல்ல மட்டும் ஈடுபடாம மிலிட்டரியிலையும் சேர்ந்து நிறைய ஊழல்கள்லாம் பண்ணிருக்காங்க. அதுல யார் யாரு ஊழல்ல ஈடுபட்டாங்களோ அவங்களோட நேம்லாம் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கிம் ஜுங் மேன், லீ யாங் ஹைங் அப்படின்னு ரிப்போர்ட்டர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க. அவன் அசசின் ஹீரோவோட காயலாங்கடை போட்டோவை அனுப்பி வைக்க, இவனை இனிமே சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும், இல்ல இவனே நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டா அமைவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிறான். இவன் எல்லா பாடி பார்ட்ஸ்லயும் நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு, அது இன்சூரன்ஸையும் பேஸ் பண்ணியே நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ஆக்சுவலா உங்க அப்பாவை திருட்டு கேஸுக்காக பிடிச்சாங்க இல்லையா, அந்த திருட்டுல யார் யாரெல்லாம் திருடினாங்களோ அவங்க எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தானாவே சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அந்த நேரத்துல ஹீரோவுக்கு கால் வருது, நான் ஜின்யாங் பேசுறேன், சோல் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிரசைடிங் ஜட்ஜா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, உங்களை மீட் பண்ணுமே அப்படின்னு அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க கொரியாவோட அரசியல் எல்லாமே ஒன்னு சேருது. அதாவது பார்லிமெண்ட்ல உட்காந்து எப்படி எல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி அவங்களுக்குள்ள மிலிட்டரி தாங்க மெயின். அதுல இருக்கிற மொத்த பேரும் கூடியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸும் அந்த இடத்துல இருக்காங்க. அங்க நடக்கிறது 3rd நேஷனல் கேபினட் ரீஆர்கனைசேஷன். இதுல எல்லாருமே ஒன்னா இருந்து அடுத்து யாரு பிரசிடென்டா வர போறாங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ண போறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் அப்பதான் காட்டுறாங்க, நம்ம குரூப்போட சிஇஓ இருக்கானே, அதான் டிசிகி, அவரோட அப்பாவும் உட்கார்ந்துருக்காரு, அவர்தான் எஸ் குரூப்போட சேர்மனே. இப்படி பெரிய பெரிய தலைகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆர் கியோங் கொரியாவோட பிரசிடென்ட் வராரு. எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல வில்லனான சூஜின் ஒரு அறிக்கையை படிக்கிறாரு. அதாவது இதுக்கப்புறம் ஜஸ்டிஸோட மினிஸ்டரா மிஸ்டர் ஊ கன்ஹன் அப்படிங்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை படிக்க அவரும் எழுந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஜிம்ஹானும் ஊழல் நடந்துச்சு இல்லையா அந்த இன்சூரன்ஸ், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்கிட்ட தான் அந்த லெக்சர் இருக்குன்னே தெரியுமாச்சு. இவங்கிட்ட கொஞ்சம் இறங்கி பேசினாதான் அதை வாங்க முடியும், எப்படியாவது இவங்களோட குரூப்ல அவனை சேர்த்துக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் இந்த பேச்சுவார்த்தையே நடத்திட்டு இருக்கு. அந்த சமயத்துல நீ சோலோட கோர்ட்டுக்கு வந்துட்டீனா என்ன அடிக்கடி வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும், நமக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கெஞ்சாம கெஞ்சிட்டு இருக்காரு. அதை கவனிச்ச ஹீரோ, பரவாயில்லையே என்னோட பையில என்ன இருக்குன்னு மோப்ப முடிச்சிட்டீங்க போல இருக்கே, அதெல்லாம் உனக்கு தேவைப்படாதுடா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த அசம்பிளில ஊ கியான் ஹிங் அவரை வந்து மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸா செலக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால அவர் அதுக்காக பேசணும். அவரும் அந்த பதவி ஏற்கிறதுக்காக அவரை நின்னு பிளட்ஜ் கொடுக்க சொல்றாங்க. நான் இந்த நாட்டை கடமையும் கண்ணியமுமா காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி அவரோட வாதத்தை வச்சு அவர் பதவியும்
அங்கேயும் ஏற்றுறாரு. எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்களுக்கான ஃபுட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரை கங்க்ராச் பண்றாங்க. அப்படியே அந்த பாட்டி செம்மையா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்சியோட முகத்துல மட்டும் பொலிவே இல்ல. ஏன்னா லெக்சர் மாட்டிக்கிச்சே. அதனால இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. அவரு செம்மையா கலக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவன் கெஞ்சிரான் இல்லையா, அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த சமயத்துல இதெல்லாம் வச்சுக்கிட்டே நீ ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு கஷ்டம் தான் படுவ, பேசாம அதை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான கட்டிங் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏங்க நான் இப்ப சோல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்கணும், ரஷ் அவர் வர, கிளம்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப நினைக்க அந்த சமயத்துல இங்க பாரு, இதை நினைச்சு நீ பின்னாடி வருத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றாரு. அதை கேட்டுட்டு மிஸ்டர் கிம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாவு அவனோட வாசல்ல வந்து நிக்கும் போதுதான் அவன் வருத்தப்படுவான். ஓ அப்ப நீ ஆல்ரெடி செத்து பொழைச்சிருக்கியா? என்னங்க நீங்க, சாச்சா இல்லவே இல்ல அப்படின்ட்டு இவராகடா கிளம்ப. இந்த பக்கம் பிரிசைடிங் ஜட்ஜ் செஞ்சு கிட்ட நிறைய பொறுப்புகளை கொடுத்து இதை பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் ஓகே சொல்லிட்டு அடுத்து வர கால் அட்டென்ட் பண்றான். நம்ம ஜின்ஹான் தான், ஏங்க ஹீரோ வந்தான், ஆஃபரை கொடுத்தேன், பட் அவன் எதையுமே மதிக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்கிட்ட தான் அந்த புக் இருக்கா? ஆமா கண்டிப்பா அவங்கிட்ட தான் அந்த புக் இருக்கு. அவனே அதை ஓப்பனா சொல்லிட்டு ரகடா போறான். இவனை சாதாரணமாலாம் எடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறானுங்க. அதை கேட்டுட்டு சிஞ்சிக்கு இன்னும் அல்லு கலப்புது. இப்படி அவன் போன் பேசிட்டு இருக்கும் போது இப்ப பதவி ஏற்றாரு அவரு வந்து இவனை பார்த்து கலாச்சிட்டு போறாரு. அவனையும் பேலன்ஸ் பண்ணி இவர் அனுப்பி வச்சுட்டு அடுத்து ஈசிக்கியோட அப்பா வந்து பக்கத்துல நிக்க, என்னடா ஏதோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான், தலை கழுத்துல இருக்காது பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ண சிரிச்சுக்கிட்டே அதை ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல இவன் கோர்ட்டுக்கு போயிட்டு இத ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணும் இல்லையா, முதல்ல அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பிரஸ் மீட் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணவன் நேரா கோர்ட்டுக்கு அங்க அந்த நீதி சிலை இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ஒரு ஹைப் கொடுத்துட்டு உள்ள போனவன் ஹெட் ஆஃப் த ஜட்ஜ் மீட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றான். ஆக்சுவலா அதே சமயத்துல வில்லனை காட்டுறாங்க. அவனை விடக்கூடாது, எப்படியாவது பிடிக்கணும், அவங்க கிட்ட தான் அந்த லெக்சர் இருக்கு, அதை வாங்கணும், நோ மேட்டர் வாட்ன்ற மாதிரி பயங்கர கோவப்படுறான். இந்த பக்கம் அந்த லெக்சரை ஹையர் ஜட்ஜ் கிட்ட கொடுத்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்துருச்சு. ஆக்சுவலா திருடனுங்க பேலஸ்க்கு போயிருக்கானுங்க, அங்க நகையை கொள்ளடிக்கும் போது அதுக்குள்ள லெக்சர் இருந்திருக்கு, அந்த லெக்சர் தேவையில்லைன்னு ரோட்ல தூக்கி போட அதை ஒரு வயசான அம்மா காயலாங்கடைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அது எங்களோட காயலாங்கடை, எங்க அம்மாவோ அந்த லெக்சர் எடுத்து இது என்னன்னு பாரு தம்பி அப்படின்ற மாதிரி கொடுக்க, உள்ள படிச்சு பார்த்தா நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்கு, இதுல பெரிய பெரிய பிசினஸ் மேன்ல இருந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையுமே புட்டு வைக்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவரும். இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் இல்லையா, அதனால நம்ம இப்பவே தக்க நடவடிக்கை எடுக்கலன்னா பின்னாடி இது பெருசா வளர்ந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பிரஸ் மீட்டே கொடுத்திருப்பான். இதை எல்லாத்தையுமே பிரிசைடிங் ஜட்ஜ்ல இருந்து ஊர் உலகமே நோட் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்து வில்லனுக்கு செம்ம கடுப்பு, ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் ஹீரோவை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே சமயத்துல வில்லன் கூடவே ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே ஜின்னிஹா, அவன் வந்து என்னடா இப்படி பண்ணிட்ட, பெரிய விஷயத்துல கை விட்டுட்ட, என்ன போதும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, ஆமாங்க நான் டிக்கெட் எடுக்க போனேன், ஆனா எங்க காயலாங்கட பிசினஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அவனை மீட் பண்ணி பேசினேன் அப்படின்ற மாதிரி அவனோட பர்சனல் விஷயங்களை கண்ணா பின்னான்னு உளற, டேய் நான் எதை பத்தி பேச வந்தேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, இப்ப உனக்கு சோலுக்கு டிக்கெட் வேணும், அதையும் சேர்த்தே நான் ஒரு கிஃப்டோட தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னும் மொக்க பண்ண, நான் சொல்ல வந்தது உனக்கு உண்மையாவே புரியலையா, எல்லாரோட லிஸ்டையும் அப்படியே பிரஸ் மீட்ல படிச்ச, இதனால உனக்கு என்ன பின்விளைவுகள் ஏற்படும்னு தெரியாத என்ன, அது எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா மிஸ்டர் பெக் இருக்காரு அவரு என்ன பப்ளிக்ல படிக்க சொல்லிட்டாரு, அதனாலதான் படிச்சேன், நான் நல்லா படிச்சேனா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம வில்லனை பிரசைடிங் ஜட்ஜ் கூப்பிட்டு வச்சு, இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க, இந்த பென்டிரைவ்ல நீங்க கொடுத்தது பாதி தான் இருக்கு, மீதியா அவன் லிஸ்ட் போட்டு ஊருக்கு படிச்சு காட்டிடுவான் போல இருக்கே, ஒரு வேலையை உன்கிட்ட கொடுத்தா சரியா செய்ய முடியாதா அப்படின்னு பேனாவாலே குத்தி ரொம்ப அவமானப்படுத்துறாரு. இந்த நேரத்துல புதுசா ஜுடிஷியரியோட மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஸ்டர் ஊ உள்ள வராரு. அவர்கிட்ட இந்த கேஸ் நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க, அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க, அது மட்டும் இல்ல உங்களுக்கு கீழே தான் இது வரப்போகுது அப்படிங்கறதுனால எல்லாமே கொஞ்சம் சாதகமா அமையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லனையும் பாக்குறாங்க. வில்லனை பார்த்து மிஸ்டர் ஊ ஒரு மாதிரி நக்கலா அப்படியே சிரிச்சுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே இந்த எக்ஸ்லரி ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா இன்னுமே இந்த ஹீரோ பெண்ணை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஹிஸ்டரி பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ பிறந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்க போல இருக்கு, கால் கேர்ள்ஸ்க்கு பிறந்து அனாதை இல்லத்துல வளர்ந்துருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலப்படுத்திட்டு போறான். நேரா சீட்ல வந்து உட்காந்து உள்ள இருக்கவரு பேனாவால குத்தி அசிங்கப்படுத்தினாரு, வெளியில இருக்கவன் ஆர்த்தியால குத்தி அசிங்கப்படுத்தினா, ரெண்டு பேரும் நினைச்சு பார்த்து செம்ம கடுப்புல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆன் வந்து நான் அவனை மீட் பண்ண, அவன் கேஷுவலா பேசிட்டு போறாங்க. ஆக்சுவலா அவன் காயலாங்கடையில வளர்ந்து இந்த மாதிரியான
மாதிரியான படிப்பு படிச்சான் இல்லையா சின்ன வயசுல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காயலாங்கடையில இரும்பு பொருள் தாண்டா இருக்கும், இது மாதிரியான பொருட்கள்லாம் வாங்க முடியுமான்னு புல்லிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அவனுக்கு முட்டாள்தனமா முன்னுக்கு வரணும்னு ஆசை. ஆக்சுவலா அவன் பணத்தை நோக்கி போகல, புகழ நோக்கி போறான். அவனை எல்லாருமே புகழ்ந்து தள்ளணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவனோட ஃபியூச்சரை செட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கூட அவன் சேர்ற மாதிரி இல்ல. ஆனா அவனோட கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கான் ஈசிக்குன்னு, அவனை வச்சுதான் இவனை எப்படியாவது இந்த கிட்டக்க நெருங்க முடியும், அவனை ரிவெஞ்சும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கும் வராங்க. ஆனா அதை கேட்ட வில்லனுக்கு கோவம், பேனாவை தூக்கி போட்டுட்டு யூசிக்கோட பின்னாடி எல்லாம் அவன் போல, கண்டிப்பா அவன் சொல்றது இவன் கேட்க மாட்டான், ஏதோ ஒன்னு இருக்கு இவங்கிட்ட, பட் யூசிக்கை வச்சு எப்படியாவது இவனை நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் முடிவு பண்ணிட்டு டைரக்டர் லீ ஹாங்காக் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இல்லையா, அவரை போய் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லு, ஏன்னா அவரோட விஷயங்கள் தான் இப்ப வெளியில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமிச்சிட்டு அடுத்து போன் எடுத்து அந்த பேக் எடுத்த பையனை பத்தி அப்படின்னு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, ஒரு நார்மலான மெஸ்ல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஹெட் ஜட்ஜ் கூட. அந்த நேரத்துல இந்த டிராஃப்ட் விஷயத்தை பத்தி பேச, ஆமா இதுல நிறைய பேர் தலையிட்டு இருக்காங்க, எல்லாரோட பேரும் வெளியில வந்துருச்சுன்ட்டு என்னெல்லாம் பண்ண போறாங்களோ, இருந்தாலும் இந்த இன்சூரன்ஸ்க்காக என் வீட்டை கூட விற்கணும், ஐயோ ஆமால என் பொண்டாட்டிகிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு போன் எடுத்து பார்க்க, ஐயோ அவ கால் பண்ணிருக்கா, நான் மிஸ் பண்ணிட்டேன், டே கொஞ்சம் அவகிட்ட நீ பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க அவங்க கூச்சுப்பாங்க நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, அவரோ நீ மெசேஜ் அது பண்றியா அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்க, அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, உங்க பர்சனல் விஷயம், உங்க குடும்ப வாழ்க்கையில நான் தலையிடலாமா, அப்படிடா நான் வெளியில போய் போன் பேசிட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு பில்ல கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போக, இவன் இந்த டிராஃப்ட்ல இருக்கவங்க இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் பைக்ல வேகமா வந்து வெளியில ஹெட் ஜட்ஜ் போன் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவரை இடிச்சிட்டு போயிடறான். இவனும் வேகமா ஓடி போய் அவரை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் போனவன் சாதாரணமான ஆளா இருந்தா இடிச்சிட்டு போயிருப்பான். பட் அவனும் தூரமா நின்று இவங்களே வெறிச்சு பார்க்க, சரி இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்து எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பாக்குறான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இவரை தூக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ள அவன் வந்துடுறான். திரும்பவும் நல்ல வேலையா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்களால எந்திரிக்கவே முடியல. அந்த சமயத்துல திரும்பவும் வண்டியை திருப்பிட்டு வர நேரத்துல இந்த பால் டபாலாம் இருக்கும் இல்லையா, அதை தள்ளிவிட அதை அப்படியே தாண்டிக்கிட்டு அவன் பாட்டுல போயிடுறான். இருந்தாலும் இவங்களால அவனை பிடிக்க முடியல, அவனால இவங்களை இடிக்க முடியல. இதை பண்ண வச்சதே வில்லன் தான். அவங்கிட்ட அசசின் கால் பண்ணி அவங்கள கதி கலங்க வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த ஒர்க் என்னன்னு நான் சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது யூசிக்கியை வச்சு இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிருக்கான். பட் இந்த விஷயத்த ஆல்ரெடி ஹீரோவும் திங்க் பண்ணி வச்சிருந்திருப்பான், நமக்கு எதிரா யூசிக்கி தான் வந்து நிப்பான் அப்படின்ற மாதிரி. அடுத்த சீன்ல ஹெட் ஜட்ஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கும் போது, எனக்கு அடிபட்டதுனால என் பொண்டாட்டி என்ன திட்டவே இல்ல, சந்தோஷமா பேசினான். ஆனா பைக்ல வந்து இடிச்சான் இல்லையா, அவனை எங்கேயும் நான் பாத்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் தீர்ப்பு சொல்லும் போது அவன் என்னால பாதிக்கப்பட்டிருப்பான் போல இருக்கு, அதனாலதான் வந்து இடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்க, இவனும் ஷோல்டர் அமுக்கி விட்டுட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னா பிரசிடிங் ஜட்ஜ் காங் கால் பண்ணிருக்காரு. அவரை மீட் பண்ணலான்னு போற இடத்துல வாசல்லையே வில்லன் நின்னுட்டு இருக்கான். இவன் யாரு என்னன்னு நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே. அவன் தூரமா நின்று இவனையும் முறைச்சு பார்க்க, இவனும் கேஷுவலா அவனை பாக்குறான். அடுத்த சீன்ல சிஞ்சி உட்கார வச்சு பிரஸ் பேட்டி எடுக்குது. ஆக்சுவலா அவனோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்க, என்னங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு வெற்றியின் உச்சிக்கே வந்திருக்கீங்க, ஆனா உங்களோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சின்ன வயசுல அனாதையா தான் வளர்ந்தேன், அதே எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்க, இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேட்டியை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஹீரோவை மீட் பண்றான். அந்த இடத்துல எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனும் சாப்பாடெல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பண்ற பாவங்களே ஒரு நாள் உன்னை கொல்ல போகுது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அந்த லிஸ்ட பத்தி என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா ஐ எம் வெரி சாரி, அதை பத்தி ஒன்னும் கேட்க போறதில்ல, எல்லா பண முதலைகளும் தன்னை விட மத்தவங்க பெருசாயிடக்கூடாது, மத்தவங்களோட தான் பெருசு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேஸையும் நம்ம கிட்ட தான் கொடுக்குறாங்க, இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக வாதாடுறது கடமை இல்லையா, ஆனா நீ சூப்பரான வேலையை பண்ண, நீங்க என் கூட ரொம்ப கேஷுவலா நார்மலா பழகுறீங்க, இதுவே எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு அவன் டேபிள்ல போய் உட்கார, உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனும் ஆப்போசிட்ல போய் உட்கார்றான். அப்ப அங்க சாப்பாடெல்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்கு இல்லையா, அதுல இருந்தா ஃபுட் எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி தட்டு நிறைய நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆகுது, ஏன்னா சின்ன வயசுல இந்த சாப்பாட்டுக்காக தான் ரொம்ப ஏங்கினேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சுட்டே அவன் பேட்டியை பத்தி நினைக்கிறான். அந்த இடத்துல திரும்பவும் அவனோட வறுமையை பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அதை கேட்ட ரிப்போர்ட்டரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு சிம்பத்தியா அவன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் எல்லாருமே 500 ரூபா பொம்மை வச்சிருப்பாங்க, ஆனா என்னால 50 ரூபா பொம்மை கூட வாங்க முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டத்துல நானும் வளர்ந்துதான் வந்திருக்கேன். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பத்தி கேலி பண்ணலையா? ஆமா கேலி பண்ணாங்க தான், அவங்களோட அப்பா எல்லாம் டெய்லி அவங்களுக்கு எல்லாம் பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, எங்க அப்பா கிட்ட இருந்து அப்படி எதிர்பார்க்க முடியாது, ஆனா எனக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் வெளியில பேசிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யூசிக்கியை பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலா யூசிக்கு என்னன்னா ஒரு பெரிய ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை, அது ஆக முடியல, அது சுங்மங் கோர்ட்டோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ மேற்கொண்டு அந்த புக்கை வச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா மிஸ்டர் பெக் அந்த புக்கை ரெஃப்யூஸ்
அக்யூஸ் பண்ணிட்டாரு. அது ஒரு டிஸ்ஆனர், அதை நம்ம எடுத்துட்டு போக கூடாது, அது நம்மளோட வேலை இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. சரி, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களை பத்தியா? நீங்க என்னையே ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற? அது எப்படி? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணிருக்கோம். ஒரே நாள்ல என்னை பத்தி உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சு? இங்கதான் நான் 2வது கேஸுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கும் போது கோர்ட்டுக்கு வந்திருந்தீங்களே, நீ என்ன பாத்தியா? கவனிச்சியா? ஆமா, நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்கன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னபடி அவனோட தலையை வணங்கி மரியாதை செலுத்த, சரி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா மிஸ்டர் வு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸா 2 வாரத்துல பதவி ஏற்க போறாரு. அதுக்குள்ள அவரோட பதவியிலேருந்து அவரை இறக்க முடியுமா? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? எனக்கு எப்படி சொல்றீங்க? அவரை பிரிசைடிங் ஜட்ஜும் பெரிய ஆட்களும் சேர்ந்து நாமினேஷன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மறுக்க, இந்த பக்கம் இவனுக்கு அசிங்கமாயி போயிடுது. சேர்மன் ஆஃப் எஸ் குரூப்க்கு கால் பண்றான். அதான் டி சில்கியோட அப்பாவுக்கு. அவரு கால் எடுத்துட்டு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க பையனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு, அவர் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, என்னடா பண்ணிட்டு இருக்க? முக்கியில தானடா எல்லாத்தையும் ஒப்படைச்ச, இப்படி என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துருச்சுன்ற மாதிரி அவரு குதிக்க, இங்க பாருங்க இப்போதைக்கு இந்த டாஃப்ட் கேஸ் ஊர் உலகமே பேசிட்டு இருக்கு, நோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. புதுசா உங்க பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போய் வச்சோம்னா அந்த பிரச்சனையை மறந்துட்டு இந்த பிரச்சனையை மட்டும் தான் பேசிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் அரசியல் உள்குத்து. இதுல உங்க பையன் ஆஃப் ஷோர் டாக்ஸ பே பண்ணாம இருக்காரு, அதை வச்சு சும்மா ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அதை பே பண்ண வச்சு உடனே ரிலீஸ் பண்ணிடலாம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்னடா சொல்லிட்டு இருக்க? இவன் மட்டும் உள்ள போயிட்டு வெளியில வர வேற ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நானே நல்லா சிஜியை போய் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் போனை கட் பண்ணிட்டான். அப்போ இவனுக்கு மேல சியூஜின்னு ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு. எல்லாம் ஹீரோவும் கவனிக்கிறான். அவன் மனசுக்குள்ள ஒரு பிளான போடுறான். அதே சமயத்துல ஒவ்வொரு மக்களுமே அவங்க பண்ற குற்றத்தை விட மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் தான் பெருசா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுல பாருங்க, இந்த லாவை அவங்களோட பக்கமா சாதகமாக்கிக்க பாக்குறாங்க. அதனாலதான் நம்மளாலேயும் வளர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அதை கேட்டுட்டு இவன் யாருக்குமே உண்மையா இருக்கான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோட தாட்டு. இந்த பக்கம் ஹார்ன் டைரக்டர் லீயை சந்திக்க போயிருக்கான். உங்களால இப்ப உங்க இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியாது, ஒரு 6 மாசத்துக்கு கவலைப்படாம இருங்க, அப்புறம் உங்களோட லைசன்ஸ் நான் திரும்ப வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு பயங்கரமான சந்தோஷம். இந்த பக்கம் சில்க அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அது ஒரு சின்ன கோர்ட் மாதிரி இருக்கு. சோ பர்சனல் ட்ரையல் போயிட்டு இருக்கும் போது இவரை கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லாம, லாயர் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சில கேள்விகளை அவங்க கேட்கும் போது நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல ஒரு லேடி அட்வொகேட் இருந்தாலே அவ இவனை பார்த்து முறைக்க, என்னை பார்த்து நீ ஒழுங்கு காட்டுறல அப்படின்ட்டு கோர்ட்ல சொல்ல, ஏங்க அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ ஆஃப் ஷோர் டாக்ஸ் எவாசியேஷன் கேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவன் சும்மா இல்லாம அவங்கிட்ட பேச போக செமையா கலாச்சு விட்டுறான். அவளும் நேர்மாரா அவனை பிடிச்சி, இந்த கேஸ்ல நீ விடுதலை ஆயிட்ட, அடுத்த கேஸ்ல மாட்டாமலா போயிருவ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மேல செஞ்சு வந்து நிக்க தில்கியும் அதை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேரா அவங்க அப்பாவை மீட் பண்ண போகும்போது அவங்க அப்பா கண்ணாபின்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு மேனேஜர் ஓடி வந்து ஜெனரல் அஃபேரை பத்தி பேசிட்டு பவ் பண்ணும்போது, யார் இவன், நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், பெர்மிஷனே கேட்காம ஓடி வந்து இப்படி நடுவுல நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு அங்க இருக்க சூப் எடுத்து அவன் மண்டையில ஊத்திட்டு பொழிச்சுன்னு 2 அரை விட்டு, யார்டா அவனுக்கு சேலரி கொடுக்கறது, நீ என் குரூப்புக்கு தானே வேலை செய்யற, நான் தான் சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, சார் சேர்மன் தான் உங்ககிட்ட இது சொல்ல சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அப்பா என் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு, அவரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதுக்குள்ள நீ குறுக்க வந்து சேர்மன் தான் சொல்ல சொன்னாருங்கிற, நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்க, அவனும் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்கறான். இப்பயும் அவனை விடாம ஏத்திட்டு இருக்கான். இன்னொருத்தன் சர்வ் பண்ண வந்தவன் அவனை கூட்டிட்டு போயிடுறான். அதே மாதிரி இவனோட இடத்துல இருந்தானே திருட்டு நடந்துச்சு, அதுக்காக செக்யூரிட்டியை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்காக சிக்கி போயிட்டு அந்த செக்யூரிட்டிக்கு பணம் கொடுக்க அங்க ரிப்போர்ட்டரும் உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கா. அடுத்த ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு போறாங்க. வீடு இருட்டா இருக்கு. அப்பா அவளோட மைண்ட்ல குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க இல்லையா, எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி அவ்வளோ அடி அடிச்சுட்டு அவருக்கே பணத்தை கொண்டு வந்து அசால்ட்டா கொடுத்துட்டு போறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த எஸ் குரூப் அப்படின்னு அவ திங்க் பண்ணும்போது அவங்க பண்ண ஊழல்லாம் அவளோட கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து இந்த பக்கம் லீய காட்டுறாங்க. லீக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கான். அவனோட முன்னாடி விஐபி பேஷண்ட் ரிப்போர்ட் இருக்கு, இது மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்தது, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. பயங்கர பேனிக் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யோசிச்சவரு அதை ஸ்கிராப்ல போட்டு அவரோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க, அந்த நேரத்துல ஹூடி போட்டுட்டு ஒருத்த வரான். இவன் யாரும் கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்டு தான். லிப்ட்ல ஆப்போசிட் சைடு அவரு கீழே இறங்குறத பார்த்துட்டு, ஐயோ இவரை தானே நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னு அவனும் கஷ்டப்பட்டு மேல போற லிப்ட நிறுத்த பாக்குறான். முடியல. பட் அவர் அதுக்குள்ள கார்ல வந்து ஏறிடுறாரு. அப்ப எவனோ ஒருத்தன் கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்டு கீழே வந்து பார்க்கும்போது அவரோட கார் நிக்குது. இந்த கார் ஓபன் ஆயிருக்கே அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவரோட
பேக் மட்டும் தான் இருக்கு, ஆளை காணுமே, எங்க அவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு திப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடும் போது அவர் எங்க இருக்காருன்னு இவன் கண்டுபிடிச்சான். அதே சமயத்துல மொட்டை மாடியில காட்டுறாங்க, அவரு மயக்க நிலைமையில இருக்காரு. அப்படியே அங்க இருக்க கம்பிகளை புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, சுயநினைவிலே இல்ல. அந்த சமயத்துல என்னோட சாவுக்கு நானே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை அசாசின் எழுதி அவரோட பாக்கெட்ல வச்சு அப்படியே கீழே தள்ளி விடுறான். இதை ஃப்ரெண்டு பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ண இந்த பக்கம் அவனும் காரை ஓட்டிட்டு வேகமா வரான். கொஞ்சம் லேட்டா போயிட்டோமே, அவரை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்க இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் ரிலே ஆகுது. அத ஹீரோ பார்த்துட்டு ஒருத்தவங்களோட உயிரை தங்களோட சுயநலத்துக்காக ஈஸியா எடுத்துடுறானுங்களே, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் டக்குன்னு போன எடுத்து இதை விசாரிங்கன்னு என்னால சொல்ல முடியாது, அதுவும் இது மினிஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு திங்க் பண்ணவன் அங்கேயே எழுந்து போறான். அதே சமயத்துல அவன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை பார்க்கறான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல கேன்சரால ஒருத்தவங்க இறந்தாங்க இல்லையா, அவங்க குட்டி பண்ணா ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம், பாட்டியோ கிடைக்கிற பேப்பர்லாம் கொண்டு போய் காயலாங்கடையில போட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. சரியான சாப்பாடெல்லாம் அவங்களால வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சவரு, பாருமா நீ டெய்லி கடைக்கு வா, உங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாரு உன்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு அவளை திசை திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுட்டை, அதாவது மறுநாள் எக்ஸ்பைரி ஆக போற ஃபுட்டை முதல் நாளே கொடுத்தா பிரச்சனை வராது இல்லையா, அப்படி கொடுத்து அனுப்புறான். அதை அந்த பொண்ணும் பார்த்துட்டு சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டே பூங்கிறவரு சேர்மன் ஆக போறாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு, அவரே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்க, அதே சமயத்துல நியூஸ்லயும் அவர் பத்தி தான் ஓடிட்டு இருக்கு. என்கிட்ட சொல்லி இல்லையா மச்சான், என்னால முடியாதுன்னு ஏதாவது இருக்கா, தோ பண்றேன், அவரை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க, இந்த பக்கம் நம்ம தலைவியை காட்டுறாங்க. தலைவி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்த கூட டேட்டிங்ல இருந்திருக்கா. அவனும் பெரிய தொழிலதிபரோட மகன், இந்த ஊழல் குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்டவன். இந்த விஷயத்த பத்தி அவங்கிட்ட சொல்லிட்டு உங்க அப்பாவெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் கொரியாங்கிறது பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரி, இந்த இடத்துல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, விசாரிக்க செய்வாங்க. ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், கொரியால ரிச் பீப்புள்ஸ்க்கு ரிச்சான மரியாதை இருக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கூட ஒரு வக்கீல் இருப்பார் இல்லையா, அவரு வந்து விளையாண்டுட்டு இருக்க ஹாக்கி ஸ்டிக்க பிடிக்க, யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் அவனோட ஐடி கார்டை தூக்கி காட்டுறான். இதுல பார்க் சோல் வூ ப்ராசிக்யூட்டர் ஆஃப் கொரியான்னு எழுதியிருக்கு. ஓ இவரோட பேர் இதானா, உன்ன ஜட்ஜான ஹான்யாங் தான் அரெஸ்ட் பண்ண சொன்னாரு, மிலிட்டரிக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு, நீங்களும் அதே மாதிரி சைலண்டா கோஆபரேட் பண்ணிடுங்க. என்னடா திடீர்னு வந்து என்ன கதி கலங்க வைக்கிற, யாரு தெரியுமா எங்க அப்பா, அவரும் ஒரு ஜட்ஜ் தான்டா, நீ எங்க இருந்து வந்தியோ பெரிய ஆளா ஜட்ஜா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண போக, டக்குன்னு நம்ம தலைவி வந்து டே டிவியை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் டிவியை பாக்குறான். அவங்க அப்பாவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, இவன் பண்ண குற்றத்துக்காக அவங்க அப்பாவையும் சேர்த்தே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த சீன்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போன அப்பாவை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவரு சாரி கேட்டாலும் ஜெயில போட்டே ஆகணும் இல்லையா, நல்லா கவனிச்சுக்கோங்க, வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, அடுத்த சீன்ல அவ்வளவுதான். அந்த டிராஃப்ட்ல இருக்க மொத்த பேரையுமே மாமியார் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வராங்க. பாத்தீங்களா நம்ம தலைவி கூட சுத்திட்டு இருந்தவன் எந்த அளவுக்கு மருந்து பிடிக்கிறான்னு. அடுத்த சீன்ல ஹையர் அத்தாரிட்டி உட்காந்து இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஜான் எனக்கு கால் பண்ணாரு, எனக்கு பதவி உயர்வு கிடைச்சு நான் சோலுக்கு போக போறேன், தமான விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சோகமான முகத்தை வச்சுக்கிட்டே, ஆனா என்ன லிம்மையும் ஜங்கையும் நான் கூடவே கூட்டிட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு சீனியர் ஜட்ஜுக்கு செம்ம ஹாப்பி, பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீன்ல ஹான் சிஞ்சிய மீட் பண்ணி இவங்க எல்லாரும் சோலுக்கு வர போறாங்க, ப்ரமோஷன் கிடைச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டு இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க, இருந்தாலும் யூசிக்கு எப்படி ஹான்யாங்க ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சிஞ்சியும் நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்துல என்ன பத்தி உனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சிஞ்சி கேட்டிருப்பான். அதை நினைச்சு பார்த்தவன் அவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆம்பிஷன் இருக்கு. யூசுக் ஹான்யாங்க பத்தி என்ன திங்க் பண்றான்னு கூட அவனுக்கு அக்கறையே கிடையாது. அவன் எப்பவுமே யூசுக்கோட சைட் சேர மாட்டான். இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, நான் ஒரு ஹோம்ஒர்க் அவன் கிட்ட கொடுத்தேன், பட் அவன் அதை செஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல வேலையை விட்டு எடுக்க தான் சொன்னேன், அதை அவன் செஞ்சுட்டு என்னோட ரிவார்டை வாங்குறானா இல்லையான்றத பாக்கணும், இருந்தாலும் யூசிக்கு மேலேயும் யோங் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்ல அவருக்கும் புரிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பேக் பண்ணிட்டு சோலுக்கு போகும்போது கார்ல போகும்போதே திங்க் பண்றான், எதுக்காக சிஞ்சிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ கீழே கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறான். அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு சிஞ்சிய பத்தின பர்சனல் விஷயம் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. சரி சோல் கோர்ட்ல ஒரு ஆட்டத்தை போட்ட வேண்டியதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனோட ஆபீஸ்க்கு வரான். அந்த இடத்துல அந்த கோர்ட்டோட பேர் ஹேனல் லா ஃபார்ம் அப்படின்ட்டு பெரிய பில்டிங்கா இருக்கு. அப்ப அவன் நடந்து போகும்போது இந்த ஹேனல் கோர்ட்ல தான் என்னோட பழைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு இல்லையா, இங்க நான் பண்ண பாவங்கள் தான் என்ன சாவு வரைக்கும் கொண்டுட்டு போச்சு, ஆனா இந்த தடவை அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சியான் சொல் தான் ஹேனல்ஸோட பார்ட்னர், ஆனா அந்த பார்ட்னர் என் கூட கை கோத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன் சோலுக்கு வந்த உடனே நேரா மாமனார் தான் பாக்குறான். மாமனார் நீங்க இனிமே எனக்கு தான் அடிமை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே
அப்படியே கூல் பண்ற மாதிரி உள்ள போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த கேஸ பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவரு கேட்க அந்த சமயத்துல அவங்க பொண்ணு உள்ள வராங்க. பார்த்துட்டு என் பொண்டாட்டி தானே இவ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தாட்டு. கொஞ்சம் வெளியில இருமா, நாங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் இங்கதான் இருக்கணும். இவர் தானே என்ன பிளைண்ட் டேட் பண்ணாரு, ஃபியூச்சர்ல இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவே பண்ணிட்டேன். ஆமாங்க, இவங்க இங்கே இருக்கட்டும், இதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்ச ஒர்க்கையும் இவங்களே ஹேண்டில் பண்ணட்டும், இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடா. என்ன நீங்க வந்து எங்க அப்பாவை கூல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணா உங்க மேல எனக்கு ஒரு அபிப்பிராயம் வரும்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி வரக்கூடாது, கல்யாணத்துக்கு தான் வரணும் ஸ்ட்ரெயிட்டா. ஆனா நான் உங்ககிட்ட அதிகமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவனோட தாட் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. இவங்கிட்ட குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டா, நார்மலா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறான். அந்த சமயத்துல இதையே நான் வச்சிருக்கேன், உங்களோட கேஸ் ஃபைல் இந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது டக்குன்னு அவளை கட்டி அணைச்சு, இனிமே எப்பவுமே நான் மட்டும்தான் அவனோட ஞாபகங்கள் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லவபிள் வார்த்தையெல்லாம் கூட்டிட்டு அவன் பாட்டுல அங்கேருந்து போக ஒண்ணுமே புரியாம திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, அப்பா ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டவல் எல்லாம் எடுக்காம உள்ள போயிருப்பார் போல இருக்கு. வைஃபை கூட்டு டவல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க தண்ணி வீடு முழுக்க சொட்டுது, அங்கே இருங்க அப்படின்னு டவலை தூக்கி எறிறாங்க. அதை அவரு சுத்திக்கிட்ட பேசிட்டே போக இந்த பக்கம் அவங்க அம்மா, என் பிள்ளைய எழுப்பணும், அவனுக்காக ஸ்டூ எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி, டே தம்பி போடா சாப்பிட அப்படின்ற மாதிரி கூப்பிடும் போது, அம்மா எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். இந்த குரலை கேட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வரமாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணுவோம், ஆனா எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபேமிலி கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்றான். அப்ப அவங்களோட கிரேசினஸையும் காட்டுறாங்க. இந்த பக்கம் இவன் ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்குள்ள நுழையிறான். அப்போ நீதி தேவதை செல்ல இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லேடி அட்வொகேட் இருந்தா இல்லையா, அவளும் உள்ள வரா. இவங்களா, இவங்க கிட்ட பேசியே ஆகணுமே அப்படின்ட்டு ஹாய் சொல்லிடுறான். பட் அவளுக்கு இதுதான் புதுசு, இவனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. ஐயோ, நம்ம இவங்களை இப்பதானே புதுசா பாக்குறோம், நம்மளோட பாஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதே, நம்ம பாட்டுல ஹாய் சொல்லிட்டோம், எப்படி மழுப்புறதுன்னு அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஹாய் சொல்ற மாதிரி அவனோட ரூம்மேட் வரான். அவனுக்கு ஹாய் சொல்ற மாதிரி மழுப்பி அவன் கிட்ட போய் வழிய பேசி எப்படியோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக, என்ன இவன் கொஞ்சம் கிரேசியா இருக்கான், இவனை பார்த்தா மனசுக்குள்ள ஏதோ ஃபீல் ஆகுதே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது இந்த கோர்ட்டுக்குள்ள புதுசா எல்லாரும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இல்லையா. அதாவது அந்த லெக்சர் ஹீரோ கையில மாட்டோம்னா அவன் பிரஸ் மீட்ல எல்லாரோட பேரையும் சொல்லிட்டான். ஒவ்வொரு பண முதலைகளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஜட்ஜில இருந்து வக்கீல்லாம் இருந்தாங்களே, அவங்களெல்லாம் பணி நீக்கம் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி நிறைய அரசியல்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நல்ல அந்த இடத்துக்கு புதுசா நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சோல்லையும் இந்த ஹேனல்ஸ் லாட்ஜ் கோர்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இதுல மெயினா தலைமை பொறுப்பை ஏத்திருக்கிறது நம்மளோட பெக் அங்கிள் தான். அவர் வந்த உடனே எல்லாரும் வந்து உட்கார்றாங்க. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய கரப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அது ரொம்ப அசிங்கமான கேள்விக்குறி, நம்மளதான் மக்கள் நம்பி இருக்காங்க, சட்டம் நம்ம கையில இருக்கு, இதுக்கப்புறம் எந்த ஒரு கரப்ஷனும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு குறுக்க செஞ்சு பேச பொறுமையா இருக்காரு. சோ இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கரப்ஷன்ல இறங்குனீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே உங்களோட வேலை போயிரும்ன்ற மாதிரியும் வார்ன் பண்ணிடுறாரு. சோ செஞ்சு டக்குன்னு அதை கேட்டுட்டு ஒரு வில்லத்தனமா, நீங்க புதுசா இங்க ப்ரமோஷன் ஆகி வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கங்க்ராட்ஸ் பண்ண அந்த மீட்டிங்கும் முடிஞ்சிருது. லீ அங்கிள் பெக் அங்கிள் அவரோட ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் இப்ப ஒரே கோர்ட்ல ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க, வில்லனும் ஹீரோவும். சோ கண்டிப்பா வில்லனை இவன் மீட் பண்ணியே ஆகணும் இல்லையா. இப்போதைக்கு அவனோட பெரிய ஹோம் ஒர்க்கே எப்படியாவது ஏற்காம விடுறதுதான். சோ அவனை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ண சொல்லிருப்பாரு. இவனை போய் கேதர் பண்ணும் போது அவனோட பொண்ணு இங்கேஜ்ல இருக்கிற மாதிரி ஏதோ படிச்சுட்டு இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்காக அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கும் ஜெனரல் ப்ராஸ்டிடியூட்டரான ஜின்கோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, என்னது அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்க, இந்தாங்க இதை பாருங்கன்ட்டு அவங்க பொண்ணு பலாருன்னு அரைஞ்ச விஷயம் வைரல் ஆயிருக்கும் இல்லையா, அதை காமிச்ச உடனே இப்படிதான் நாங்க பழக ஆரம்பிச்சோன்ற மாதிரி சொல்லிடுறான். பரவாயில்ல, அவர்கிட்ட இருந்து நிறைய வரதட்சணை எல்லாம் வரும், உன்னோட லைஃப் செட்டில் ஆக போது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட கிஃப்டா வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனோட மைண்ட் வாய்ஸ், டே நீ என்ன புதகுலியில தள்ளவனாச்சே, கல்யாணமா பண்றதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுல போக, அத லீ அங்கிள் பாத்துறாரு. என்ன இவன் வில்லனோட ரூம்குள்ள போயிட்டு வரானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு, இத பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பெக் அங்கிள் கூப்பிடுறாரு. சோ இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு கேஸ பத்தின எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவைப்படுது, நாம்யான் ஜூ சிங்க்ஹோல் கேஸ்னு ஒன்னு இருக்கு, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, அதுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல, அதுல ஏதோ ஒரு உள்குத்தலா இருக்கு, என்ன கரப்ஷன்னால அப்படி நடந்துச்சுன்ற எல்லா டீடைல்ஸும் வேணும், குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி
சொல்ல இவனோட மைண்ட்ல அப்படியே பாஸ்ட்ல நடந்த அந்த சிங்கோல் கேஸ பத்தி திங்க் பண்ணி பாக்குறான். ஓ அதுல இருந்து கொஞ்சம் ஆன்சர்ஸ் அவர்கிட்ட சொல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, நீயே இதை ஹேண்டில் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த ரோடு கான்ட்ராக்ட் எல்லாம் யார்கிட்ட போகும் அப்படின்றத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு அதை பத்தின சில பல தகவல்களை பேசிட்டு வெளியில வரும்போது பை த வே எப்படா நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஃபிங்கர் டிப்ல எல்லாத்தையும் வச்சிருக்க, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், கலக்கறடா நீ அப்படின்ற மாதிரி லீ அங்கிள் சொல்ல அவனும் சமாளிச்சுட்டு போயிடறான். சோ இந்த விஷயத்த பத்தி அவனும் திங்க் பண்ணி பாக்குறான், என்ன நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உங்களோட மாமனாருக்கும் ஒரு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஒரு நாள் ஒருத்த கார் ஓட்டிட்டு வரும்போது அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான், அப்பா எங்க நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டே நீ ஓட்டிட்டு வரல, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நிக்கிறேன், நம்ம காரை நான் பாத்துட்டேன்டா, இந்த பக்கம் யூ டர்ன் போட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லி வாய மூடல. கொஞ்சம் தூரத்துல அந்த கார் போயிட்டே இருந்தது. அப்படியே ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளத்துக்குள்ள 2 கார் விழுந்துருது. அந்த நேரத்துல பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருது. ஒரு நாய் கூட செத்து போயிடுதுங்க. அத குழந்தை மாதிரி ஒருத்தன் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அவரு கதறி கதறி அழறாரு. எப்படி திடீர்னு ரோட்ல இவ்வளவு பெரிய பள்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அத கட்டின அந்த ரோட் கான்ட்ராக்டர் மேலதான ப்ராப்ளம் அப்படின்னு கேஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த பரபரப்பான கேஸ் நடக்கும் போதும் அவங்க அப்பாவுக்கு அழுக தாங்க முடியல. கோர்ட்ல கூட உட்காந்துட்டு பயங்கரமா அழுவாரு. ஏன்னா அந்த ரோட் கான்ட்ராக்டருக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. அது நினைச்சு ஒரு ப்ரொட்டஸ்டே நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ரிப்போர்ட்டர் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறா. அவங்க அப்பாவுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அவர் பேசலன்னு சொல்லிட்டு, என்ன இது உங்க பையன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சிரிச்சபடி பேசிட்டு, என்னோட பேர் நயாங், என்னோட கார்டு அப்படின்ற மாதிரி கொடுக்க அதை தட்டி விட்டுறாரு. சோ அவருக்கு முக்கியம் நீதி மட்டும்தான் அப்படிங்கறது அங்க புரியுது. சோ இப்ப ஹீரோ இதெல்லாம் டீல் பண்ணணும்னா கண்டிப்பா அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து என்னோட ரூம்மேட் என்னடா எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, நான் சிங்கோல் கேஸை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப குட்டியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹீரோவை பார்க்கிறதுக்கு வந்திருப்பா. ஆனா பக்கத்துல இருக்க இவனோட ரூம்மேட் அதை கவனிச்சுட்டு, என்ன இப்படி வந்திருக்கா, சரி நம்ம இங்க இருந்து போலாம், கண்டிப்பா இவனை தான் பார்க்க வந்திருப்பா அப்படின்ற மாதிரி வெளியில போறான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பொசசிவ், ஒரு பிளைண்ட் டேட்டால கல்யாணமே நடக்க போகுதுன்னா வேற லெவல் இல்லையா அப்படின்ட்டு திரும்பவும் வந்து எட்டி பார்க்கறான். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் காணோம். இப்போதைக்கு நம்ம ஹீரோ அவனோட அட்வொகேட் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பான். இங்க இவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது மத்த கேஸ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஊவோட பொண்ணு இருந்தா இல்லையா, அவ ஒரு பப்ல போயிட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பா. அந்த பப் ரொம்ப மோசமா இருக்கும் பாக்குறதுக்கே. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு போயிட்டு, இதுதான் ஊவோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே சிம்பிளியா போட்டோ எடுத்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஒரு பெரிய ட்ரூப்பே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும், ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு இவன் போய் அவளையே முறைச்சு பார்க்க, யாரா நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் கார்டியன் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப அவனுக்கு ரெக்கெல்லாம் முளைக்கும். அவனோட பொண்ணும் ரொம்ப இவன் கிட்ட வந்து அம்பிழ்ப்பா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் செல்ஃபி எடுக்கிறா. சோ அந்த பார்ட்டில நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருந்ததுனால இது ஒரு கேஸ் இல்லையா, அந்த மொத்த போட்டோவையும் ஹீரோக்கு அனுப்பி வைக்க, அந்த மொத்த போட்டோவையும் ஹீரோ யாருக்கும் அனுப்புறான். அதே சமயத்துல ஓஜனுக்கும் உங்க பொண்ணு எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண அவன் பார்த்துட்டு அவனோட ஃபேமிலி போட்டோவையும் பாக்குறான். ஆனா அதை சென்ட் பண்ணி வச்சது நம்ம ஹீரோ தான். அனுப்பி வச்சுட்டு உங்க பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, இப்படி எல்லாம் சொசைட்டில நடந்துகிட்டா அவங்களோட மதிப்பும் மரியாதையும் தொலைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றான். இவனும் யார் யாருன்னு கேட்க அவன் பதிலே சொல்லல. அடுத்த சீன்ல ஹான் ஹீரோட ரூம்மேட்டை கூப்பிட்டு, டேய் இப்போ ஹான்யாங்கோட நீ தான் ஒர்க் பண்ற, அவனோட ரூம்மேட்டும் கூட, நீ என்ன பண்ண, யூசுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண, அதே மாதிரி ஹான்யாங்கையும் ஃபாலோ பண்ண, அவனை பத்தின தகவல்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அவங்க கூட லீ இருக்காங்களே அவங்களையும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, 3 பேரையும் தாண்டா, இப்போ ஹான்யாங் அங்க வந்திருக்கான் இல்லையா, அவன் என்னென்ன கேஸ் எல்லாம் ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற விஷயத்தை எங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி இவனை கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. இப்படிதான் இவன் பண முதலைகள்கிட்ட மாட்டினா போல இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோ ஃப்ரெண்ட பாக்குறான். அவன் ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, நிலைக்கிட்ட மச்சான் அப்படின்னு அவனை அப்ரிசியேஷன் பண்ண இந்த பக்கம் தலைவிய காட்டுறாங்க. அவ நேரா வந்து மீட் பண்ணிட்டு, சார் உங்ககிட்ட ஒருத்தர் போன்ல உங்களை பத்தி பேசினார் இல்லையா, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு, அவரோட ஆபீஸும் இந்த கார்னர்ல தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்ப நீங்க அவரை பாத்தீங்க அப்படின்னு கேட்க, அவரு தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இருந்தாலும் முக்கியமான விஷயம், உங்களோட பதவி உயர்வு இப்ப கெட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த இடத்துக்கு பாட்டிலோட வரான். ஆக்சுவலா அவங்க பொண்ணு யூஸ் பண்ண அந்த ட்ரக்ஸ் சரக்கு பாட்டில் எல்லாமே இருக்கு. அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது உங்க பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் பேசிக்கிட்ட அந்த வாய்ஸ் ரெக்கார்டரையும் வைக்கிறான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, எப்படியாவது செஞ்சியை பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வரான். ஆஃபீஸ்ல இருக்கும்போது செஞ்சி வந்து வெயிட் பண்ணும்போது நார்மலா கேஷுவல் டாக் பேசுற மாதிரி, ஆக்சுவலா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனோட சின்ன வயசு வாழ்க்கையை காட்டுறாங்க. செஞ்சு இந்த
பிராத்தல் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கான். அந்த இடத்துல அவங்க அம்மா இல்ல, இருந்தாலும் அந்த இடத்துல அவனுக்காக சாப்பாடு கொடுக்க கூட ஆள் இல்ல. அங்க இருக்கவங்க எல்லாம் இவனை வேலை வாங்கிட்டே இருந்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் வளர்ந்து வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அதுக்காக கொஞ்சம் வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த கேஸ்ல இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தானே, அதனால ஹீரோவும் நம்ம தலைவியும் வெளியில வந்துட்டு பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இவன் தான் அவளை வெறுப்பேத்துவானே அப்படியே அவன் பேசிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா உங்களோட பதவிக்கே ஆபத்து வருது, நீங்க கெட்டது பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் இழந்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்டு இவன் கிளம்ப. அடுத்த சீன்ல அவங்களோட வீட்டுக்கு அந்த பாட்டியும் அவங்களோட பேத்தியும் வந்திருக்காங்க. அந்த காயிலாங்கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஹீரோ அங்க போக, பாத்தியா இவரும் இந்த இடத்துல இருந்து வளர்ந்து இப்போ ஒரு பெரிய ஜட்ஜா இருக்காரு, நீயும் இப்படி வளர கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனோட பிளாஷ்பேக் அப்படியே பாஸ்டுக்கு போது. கேன்சர் இருக்கும்போது பாட்டி என்னால உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவ சாரி கேப்பா. அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி சும்மா இல்லாம எப்ப பார்த்தாலும் பேக்கெட் பண்ணி கேக்குறாப்பா, சொல்ற பேசி கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு கொஞ்சம் கூட உதவியா இருக்க மாட்டேங்கிறா, டெய்லி காசு கேக்குறா, இப்படியே நடந்துட்டு இருக்கு. 9th கிரேட் தான்ப்பா படிக்கிறா, ஆனா எவ்வளவு காசு வாங்குவா அப்படின்னு குறை மேல குறையா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி நான் இங்க இருக்க மாட்டேன் போறேன் அப்படின்ற மாதிரி அவளும் வாய் பேச, பாட்டியை பத்தி அவளும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்படி 2 பேருக்கு வாக்குவாதம் முத்த ஆரம்பிக்குது. அதை கேட்டுட்டு இங்க பாரு, நான் ஒரு நல்ல ஸ்கூல்ல ஒன்னு சேர்த்து விட்டுறேன், ஸ்கூல் ஃபீஸ்லாம் நான் ஏத்துக்கிறேன், நீ டியூஷன் ஃபீஸு கூட கவலைப்பட வேணாம், நல்லா படிச்சு மீதி இருக்கிற காசை உங்க பாட்டிக்கு கொடுத்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டேர்ம்ஸ் பேசுறான். அந்த சமயத்துல இவனோட ஃப்ரெண்டும் கூட நிக்கும் போது, நீ இதெல்லாம் சும்மா பண்ண வேண்டாம், நீ படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு எனக்கு அப்புறம் திரும்ப கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல, சரி வீட்டுக்கு வாப்பா அவனுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு பேத்தியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் இருக்கானே அவனுக்கு அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் கிரஷ் ஆயிடுது. அவ இப்பெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடறாடா, என் கடைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஃப்ரெஷ் ஃபுட் அவளுக்கு கொடுக்குற, அவ அதை வாய் நிறைய சாப்பிட்றா, வயிறு நிறைய சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. சரி இவனுக்கு இந்த பாஸ்ட பத்தி தெரியாது, தெரிஞ்சா இன்னும் ஃபீல் பண்ணுவான், இன்னைக்கே அவன் கூட கம்பெனி கொடுக்கலான்ட்டு இவனும் சரக்கடிக்க அவன் கூட போயிடறான். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி கிட்ட அந்த ஃப்ரெண்டு கொடுத்த சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா, இது நாளைக்கு தான் எக்ஸ்பைரி ஆகும், ஆனா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நம்ம எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு சந்தோஷமா சாப்பிடறாங்க. அதே சமயத்துல இவனும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கான். டே உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும் போது நீ மட்டும்தான் என் கூட பழக ஆரம்பிச்ச, எல்லாருமே என் மேல மீன் நாத்தம் அடிக்குது அப்படி எல்லாம் என்ன ஒதுக்கி வைப்பானுங்க, எங்க அம்மா எல்லாரும் அம்மா மாதிரி கிடையாது, கிட்டக்க வந்தாலே மீன் நாத்தம் தான் அடிக்கும், ஆனா இந்த மீன் நாத்தத்தை நீ எப்படி தாங்கிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு கண்ணிலே கண்ணீர் வந்துருது. இருந்தாலும் என் கூட படிச்ச நீ இப்ப பெரிய ஜட்ஜா இருக்கா, அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவன் மட்டையாக அதுக்கப்புறம் இவன் இருக்கிற சரக்க குடிச்சிட்டு அப்படியே அவனோட பிளாஷ்பேக் உள்ள போறான். அப்போ அந்த பொண்ணு கேஸ்க்கு வந்தது, தப்பான தீர்ப்பு கொடுத்தது, அதுக்காக அவ சூசைட் பண்ணிக்கிட்டது, இப்போ சின்ன வயசுல அவங்க அப்பா 6 மாசம் சிறை தண்டனை அனுபவிச்சது, அதுவும் அவனால, இது எல்லாமே பிளாஷ்பேக்கா ஓடுது. அடுத்த சீன்ல அப்பாவை பாக்குறதுக்கு பொண்ணு போயிருக்கா. அந்த இடத்துல இவ ஒரு கேஸ முடிச்சதா ஒரு பெருமிதமா ஃபைல கொடுக்க அவரும் சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் இந்த ஆக்சிடென்ட்ல பையன் இறந்து போனா இல்லையா, அவங்க அப்பா இன்னும் ப்ரொட்டஸ்ட்ல தான் இருக்காரு. ரிப்போர்ட்டர் நயாங் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. நல்லா அவங்க அப்பாவோட நோட்பேட வாங்கி அதுல இருக்கிற அவங்க பையன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பாக்குறா. இப்படியே அவங்க ரோட்லயே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது விசிட்டிங் கார்டையும் கொடுக்குறா. உன்னோட பிசினஸ் நோக்கத்துக்காக என்கிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் உங்க பொண்ணு மாதிரி, நீங்க என்ன நேரமா இருந்தாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ரோட் கான்ட்ராக்டர் அதை கவனிச்சுட்டு, என்ன ரிப்போர்ட்டர் கூட இவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான், இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி கார் டிரைவர்கிட்ட சொல்ல, அந்த சமயத்துல பப்ளிக்லாம் அவனை சுத்தி வளைக்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது, இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹேனல் ஃபிலிம் கோர்ட்டுக்கு கால் பண்றான். அந்த இடத்துல அட்டார்னி யூனாஹா இருக்காங்க. சோ அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே இவங்களும் அந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண விரும்புறாங்க. சோ இந்த ரோட் கான்ட்ராக்டரும் வந்து பேசுறான். அவன் என்ன நினைப்பான், எப்படியாவது இதுல இருந்து கரப்டட் முறையில தான் வெளியில வரணும்னு நினைப்பான். அவங்க கொடுத்த ஐடியாவின் படி எப்படியாவது இந்த கேஸை முடிக்கணும்னா நீங்க வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லீகலா இருந்தா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த செகண்டே ஆபீஸ்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கும் போது எல்லாமே கரப்டட் தான். ஒரு ரோட் கான்ட்ராக்ட் போடும்போது அதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிக்கணும் இல்லையா, அதெல்லாம் கவனிக்காம தான் இவன் ரோட் போட்டிருப்பான். நான் இவன் பெருமிதமா பெரிய ஆட்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன், எப்படியாவது இதை முடிச்சு கொடுங்கன்ற மாதிரி தான் தனாவட்டா பேசுவான். சோ இதை நம்ம முடிக்கணும்னா இந்த கேஸ் யார் கையில இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இந்த கேஸ் ஹயாங் கையில இருக்கு அப்படின்னு மட்டானிக்கு தெரிய வர, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம தலைவி உட்காந்துட்டு வெட்டிங்க்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கா. எதுவுமே
எதுவுமே பிடிக்கல, நெக்ஸ்ட் 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 சொல்லிட்டு ஹீரோவையே திங்க் பண்ணி இப்படி வேறுபேத்துறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அட்டானி அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் தான் இந்த கேஸை அட்டன் பண்ணிட்டு இருக்காராம், அதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்க வேற வழி இல்லாம இத ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு எப்படியாவது ஹீரோ மீட் பண்ணோன்னு அடுத்த பிளான போடுறா. சோ இந்த பக்கம் லீதா தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கா, இப்பெல்லாம் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படியோ உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க இல்லையா, அப்படியே சந்தோஷமா இருங்க, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆக போக என்ன இவன் போறானேன்னு இவரு ஊத்து ஊத்து பாப்பாரு. அந்த சமயத்துல நம்ம தலைவி வந்து ஹீரோ கிட்ட பேசணும்னா ஓ இதான் கதையா, அதான் பிஸி ஆயிட்டான் அப்படின்ட்டு அவரு போக இந்த பக்கம் இவகிட்ட இந்த விஷயத்த கேட்ட உடனே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் எஸ்கேப் ஆக அந்த நேரத்துல இல்ல நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் சாப்பிடணும், என் கூட தான் இன்னைக்கு டே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறா. உன்னோட திமிருக்கு நான் ஆளு இல்லடி, உன்னை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நான் ஜாகிங் போயிட்டு வந்து தனியா தான் காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப நினைக்க அந்த நேரத்துல ரிப்போர்ட்டர் மேடமும் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு பொசசிவ் ஆயிடுது. அதெல்லாம் முடியாது, அவங்க கூட இப்ப கேஸ் விஷயமெல்லாம் போக கூடாது. ஹலோ மேடம், நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், கூப்பிட்டுட்டு நான் வெளியில போக போறேன் அப்படின்ற மாதிரி பொசசிவா பேச அப்படியே எல்லாரும் வாக்குவாதமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பையனை இழந்த அப்பா இருக்காரு இல்லையா, அவங்க வீட்டுக்கு போய் பணத்தெல்லாம் அள்ளி வாரி அரைச்சி ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் புள்ளதான் செத்து போயிட்டான்ல, அதுக்கு காம்பன்சேஷனா அவன் இருந்தாலும் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணத்தை கொண்டு வந்து கொட்டுறோம், வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் முடியாது, என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு கேட்க அங்க பெரிய சண்டையே வந்துடுது. அதுல கோவப்பட்டவரை டக்குன்னு கத்தி எடுத்து அவனை குத்து போக, ஏய் நீ தான் என்ன முதல் முறையா குத்துறன்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு சட்டையை கழட்டி காட்டும் போது அவன் உடம்புல நிறைய தழும்புகள்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு இவரால குத்த முடியாம அப்படி பயந்து போய் நிக்க பின்னாடில இருந்து ஒருத்தர் வந்து அந்த வில்லனோட மண்டையில அடிக்க அந்த அசசினும் அதே இடத்துல ரத்த ஊத்திட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. தலைவி பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. ரிப்போர்ட்டர் மேடம், நீங்க இப்ப கேஸ் விஷயமா வர போறீங்களா இல்லையான்ட்டு முறைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுல கார்ல ஏறி போகிறதுக்கு ட்ரை பண்ண சரின்னு ஹீரோயின் என்னென்னலாம் கேட்டாலும் அதுக்கான தகவலை கொடுத்துட்டு நான் மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அவளும் அட்டானிக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. இந்த பக்கம் ரிப்போர்ட்டரை ஃபாலோ பண்ணிட்டு போன ஹீரோ சாரி எல்லாம் கேக்குறான். ஆனா அவ இவங்க கூட பேச மறுத்துட்டு நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன், எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவளுக்கும் ஒரு பக்கம் கிரஷ். அதனால கோவப்பட்டு போயிடுறா. வேற வழியே இல்ல, இவளை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இவளுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு என் மைண்ட்ல ஓடுது அப்படின்ட்டு கால் பண்ணி அவளை கூப்பிட பார்த்தா போனே எடுக்கல. அடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். இந்த பக்கம் இந்த அசாசின் உட்காந்துட்டு வயசானவங்க 2 பேரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து அவனை செம்ம பொலக்குறான். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் இங்க வர எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா இவ போவா, அந்த அசாசின் அங்க இருப்பான், இவளை என்னமோ பண்ணுவாங்க, அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் முன்கூட்டியே இதை பண்ணிட்டான். சோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களா ஹீரோவால தடுக்க முடியாது இல்லையா, அதனால இவனுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணவன் காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போகும்போதே மாஸ்க் போட்டுக்கிறான். அவனுக்கு முன்னாடி ரோட் கான்ட்ராக்டர் இருக்காரு இல்லையா, அவரோட வண்டி போக இவனும் ஃபாஸ்டா போய் அவர் வண்டியை இடிச்சு அப்படியே ஓரமா ஒதுக்கி நிறுத்திடுறான். அவ்வளவுதாங்க. அதுல அவருக்கு செம அடி. அவரை கீழே இழுத்து போட்டு ஆளாலே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட தள்ளிட்டு போக பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜேசிபி இதுல உட்காந்துட்டு இருக்கிறது நம்மளோட ஹீரோ. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்துல நிக்கிறது அந்த வயசான தாத்தா. அவர்கிட்ட உங்க பையனை கொன்னா இல்லையா, என்ன பண்ணலாம் நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவன் சாகணும், என் பையன் சாவுக்காக கேட்டது மன்னிப்பு, அந்த மன்னிப்பை அவன் தர மறுத்துட்டான், இவெல்லாம் உயிரோட இருக்க கூடாது, சாகணும்ன்ற மாதிரி பெரிய எடுத்து அவர் சொல்ல இவனும் மண்ணல்லி குழிக்குள்ள கொட்டிட்டு இருக்கான். உள்ள இருக்கவனும் பயங்கரமா கதறிட்டு இருக்கான். அப்பதாங்க ஆக்சிடென்ட் தெளிவா காட்டுறாங்க. அவங்க பையனோட காரும் இன்னொரு காரும் வரும். இப்ப அவங்க பையனோட கார் மட்டும் குழிக்குள்ள போயிடுங்க, எப்படி அவன் செத்தானோ அதே மாதிரி சாகணும்னு இவர் திரும்ப ரிப்பீட் பண்ண அதை கேட்டு நம்ம ஜட்ஜ் அவங்களோட வேண்டுதலுக்கு இணங்க இந்த ரோட் கான்ட்ராக்டருக்கு இப்ப மரண தண்டனை வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கல்லா எடுத்து அதை அவர் மேல போட பார்க்க அவர் பயப்படுறாரு. ஃபைனலா தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த கல்லை தொபக்கடின்னு அவர் மேல போட்டு அவ்வளவுதான் குழியையும் மூடிடுறானுங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற கதையில இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல சம்பவங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம இந்த நாடகத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க, லைக் பண்ணுங்க, மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கும் இப்படி ஜட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் வந்தா எப்படியாப்பட்ட ஜட்மெண்ட் எல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.